அதான் சொன்னேன்லங்க, இவனுங்களாம் வந்து கட்சிக்கு கட்டுப்பட மாட்டானுங்க, அவங்க தலைவர் சொல்றதை கேட்க மாட்டானுங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, இவங்க இப்படிதான் சொல்லிட்டு நான் அப்பவே வந்து சொன்னோம். அதே போல பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து கோலாகலமா சந்தோஷமா மாத்தி 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 வாழ்த்து சொல்லிக்கிறானுங்க. எதுக்கு? தீபாவளிக்கு. அவங்க பொதுச் செயலாளர் கட்சி தலைமையில என்ன சொல்லியிருந்தாங்க, தயவு செய்து யாரும் வந்து தீபாவளி கொண்டாடாதீங்க கொண்டாடாதீங்க சொன்னாங்களா? ஆனா கொண்டாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலருக்கு வாழ்த்து வந்து சொல்றாங்க, ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து என்னது இது? இதுல வேற சொல்லியிருக்காங்க, அதாவது தனிப்பட்ட முறையில கொண்டாடுங்க, தாவேக்கான்ற பெயரை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப கூட வந்து தாவேக்கா கட்சிக்காரங்க நிர்வாகிகள் தான் யூஸ் பண்ணி பேரை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் யாரு? இவனுங்களாம் ஏண்டா டேய், உங்க கட்சியால தான் வந்து 41 பேர் உயிர் இருந்திருக்கான். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம, இப்படி மனசாட்சி இல்லாம ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க, தீபாவளி கொண்டாடுறீங்க. இதுல நீங்கெல்லாம் வந்து மக்களுக்காக உழைக்க போறீங்க, மக்களுக்காக நிக்க போறீங்க, அப்படித்தானே? 41 பேர் உயிர்ந்திருக்காங்க. யாரால? உங்களால. நீங்க வந்து நடத்துற நாடகத்தால மக்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி நாசம் பண்ணி அங்க குழந்தைங்க முதல் கொண்டு இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம தீபாவளி கொண்டாடுறீங்களே, மனசாட்சியே உங்களுக்கு எல்லாம். நான் என்னத்தான் சொல்றது, கேட்டா உடனே வருவானுங்க. அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. கட்சி சொல்லிச்சா கட்டுப்பாட கேட்கணும் நீ, அதுதான் கட்சி. அப்புறம் என்ன டாஷுக்கு மக்கள் பணி செய்யறோம், நாங்க தான் வந்து தமிழ்நாட்டையே காப்பாற்ற போறோம் வரீங்க. எப்படி இது? இதெல்லாம் யாரும் ஏத்துப்பாங்களா? இதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு.